எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் தோட்ட வேலை பார்க்குறதுக்கு தான் வந்தோங்க. சரி, முதல்ல நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுடல, அவங்க எப்போ பசியோடு பார்த்துட்டே இருப்பாங்க நாங்கள் வர்றதை. அதனால சரி சாப்பாட்டை போட்டு நீ அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்து நீ வேலையை ஆரம்பிக்க போகிறாருங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன நீங்களே காய்கறிகள் பழங்களையெல்லாம் பறித்து சாப்பிட்றீங்களா, நீங்களே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய பறவைகள் எல்லோரும் சாப்பிட்டது போக புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டு போக எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்குதுங்க. உழைப்பு அதிகம், கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மிங்க. நாங்கள் காசு செலவு பண்ணுறதுக்கும் வர்ற பொருளுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அந்தளவுக்கு செலவு செஞ்சுட்டு அது இல்லாமல் வேலையும் ரொம்ப அதிகமாக செய்கிறோங்க. காலையில் இப்போ பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சுங்க. இப்போ தான் வெடியிருக்க ஆரம்பிச்சுக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கேருந்து வந்து 5 மணிக்கு 4:30க்கே எழுந்திரிச்சிருவாருங்க. அவர் நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இங்கே வேலையை ஆரம்பிப்போங்க. அது இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த கேட்குறவங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ ஒரு காய்கறியே வைக்கணுன்னாலும் உழவு ஓட்டணுங்க, பார் பிடிக்கணும், சொட்டு நீராக இருந்தால் சொட்டு நீர் பைப்பெல்லாம் இழுத்து விடணுங்க, விதைக்கு வாங்கிட்டு வரணும், நடணும், இப்படி நிறைய வேலைக்கு களை வெட்டணும், பராமரிக்கணும். ஒரு 10 நாள் அதை கவனிக்காம விட்டோம்னா அது அப்புறம் வீணாக போயிருங்க செடிகளில். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறவங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கு. நாங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வெறும் காய்கறி பறிக்கிறதை மட்டும் காட்டிகிட்டு இருந்தோம்னா கம்முன்னு இருறா. வெறும் காய்கறின்னா காய்கறி பழங்களாக பொறிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதே சரி வீடியோவில் காட்டினா தானே தெரியுங்க. இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து போட்டுடலாங்க. அது மட்டனு சிக்கன் நிறைய போடுறாங்களா, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுதுன்ட்டு இன்றைக்கி தயிர் சாதம் போட்டுடல அப்படின்ட்டு தயிர் சாதத்தை கலக்கிட்டுக்கிறேங்க. இதுக்கு மண் சட்டியில் அரிமாக்கு மண் சட்டியில் போட்டாலே இல்லைன்னு கமுத்து வச்சுருவானுங்க. குறும்பு அவனுக்கு அதிகம், அதனால் அவனுக்கு மண் சட்டியில் தான் போடணுங்க. 4 பேருக்கும் போட்டாச்சுங்க தயிர் சாதம். அப்புறமா மறுபடி ஏன்னா கொஞ்சம் வயிறெல்லாம் சரியில்லை அது மாதிரி தெரியுதுங்களா, அதனால் தயிர் சாதம் இன்னைக்கு. இந்த அரிமா பா வேடா இதுக்கு தான் கட்டி வச்சு சோறு போடுறது. சாப்பிடாதுக்கு முன்னாடி சட்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. வீராக்குமே மதிக்குமோ இந்தடா பா இங்கே வா. ப்ரஷ் கட்டரெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க எங்கள் வீட்டுக்காரரு. உடனே அதுக்கு முன்னால் ஒரு கொடுமை சொல்லிடுறேங்க. இந்த பெட்ரோல் வாங்குறதுக்குங்க இந்த கேனை தூக்கிட்டு பெட்ரோல் பங்க் போனால் பெட்ரோல் தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் பெரிய குற்றவாளி பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. காரு பஸ்ஸுக்கு மட்டும் அடித்தா அப்புறம் இந்த வேலைக்கெல்லாம் அது 6 பெட்ரோல் கொடுப்பாங்க. அப்புறம் இது என்ன பண்ணுறதுங்க, மப்பட்டில் அடிச்சுட்டு வந்து அப்புறம் அந்த மப்பட்டிலேருந்து பிடிச்சி அப்புறம் கேனில் நிறைச்சி தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க. நம்ம இந்த இது பெட்ரோல் அடிக்கிறக்கா இந்த மிஷினையும் தூக்கிட்டு போக முடியும். காருக்கு வண்டிக்கு 2 வீலருக்கு தான் அடிப்போம். உத்தரவு போடுற அதிகாரியும் அதில் பவர் ஸ்பேர் கேட்பாங்க, இது மாதிரி ப்ரெஸ் கட்டுறப்ப வேளாண்மை பணியில் சில வேலை கேட்பாங்க, அதுக்கு அடிங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக அடிக்க வேண்டாம். அவிய நிழல் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுது. இந்த மிஷினையே தூக்கிட்டு போய் நம்ம அடிக்க முடியுங்களா? எந்த அதிகாரிகள் புரியுது பாருங்க. ரங்கசாமி ஐயா வந்துட்டு இருக்கு. பாருங்க அரசாணி விதை கொண்டு வந்துக்கிறாரு. இந்த சைஸில் காய் அருமையான விதை. வேறு இப்படித்தான் விதைகளும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அங்கங்கே நாற்றுக்கோ விதைக்கோ அரசாணி விதைங்க பெரிய பெரிய காயாக வருங்களாம்மா. இன்னைக்கு ரங்கசாமி ஐயா மூலிமா ஆமாம் விதை கிடச்சிடுச்சுங்க. விதை கிடச்சிடுச்சுங்க. இதை பக்குவப்படுத்தி வைக்கணும். ஆமாம், கொஞ்சம் சாம்பல் போட்டு ஆடி மாதம் போட்டுக்கலாம். ஆடி மாதம் வரைக்கும் விதை ஒன்றும் ஆகாதுங்க. பிறகு ஒரு எலுமிச்சை நாற்றும் கொண்டு வந்துட்டு அப்படி இது அவங்க வீட்டில் இருந்து முளைச்சி நாற்றுக்கலாமா விதை. அப்புறம் அவரை விதைகளும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அரசாணி விதை, அப்புறம் கீரை விதைகளை அப்போ இப்போ கிடச்சிக்கங்க நம்மளுக்கு.
எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி ஆயாச்சுங்க. இந்த பொட்டியில என்னென்ன வச்சுக்கிறீங்க, எதுக்கு வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. இந்த மிஷினில் பொறுத்தவரை செல்வி, பெட்ரோல் ஊற்றுறது எவ்வளோ முக்கியமோ நல்ல பெட்ரோலாக ஊற்றிக்கொண்டது. சரி சரி சரி. இந்த ஆயில் ஊற்றுறது ரொம்ப முக்கியம். இது எதுக்கு ஆயில் ஊற்றணும்? இந்த ஆயில் ஊற்றினா தான் அந்த மெஷின் கார்பரேட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஆமாங்க, அது இயங்குறதுக்கு இது ஏதுவாக இருக்குது. அந்த பசத்தன்மை. சரி சரி சரி. நல்ல ஆயிலாக வாங்கி ஊற்றிக்கணும். கடைகளில் சில நேரங்களில் ஏமாத்திடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறது, இந்த ப்ரஷ் கட்டர் எங்கே வாங்கணும் அதே இடத்துலையே இந்த ஆயிலை வாங்கிக்கிறது. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா கடைசியில தான் விளம்பரம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்க போகிறாங்க. சரி, போட்டிக்குள்ளே என்னென்ன வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. போட்டிக்குள்ளே இது எதுக்குன்னு சொல்லுங்க. இதுதான் இந்த ப்ரஷ் கட்டரில் ஒயர்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக தான் பில்லெல்லாம் வெட்டுறதுக்காக பயன்படுத்துறது. இதெல்லாம் கையோட கொண்டு போயிடணுங்க, அப்பப்போ அடிக்கிறதுக்கு வேணும். அப்புறம் இப்போ தான் ஆர்டர் பண்ணி சில பார்ட்டெல்லாம் வாங்கினேன். இது ஒரு பார்ட்டு இந்த ஒயர் சுற்றுறதுக்காக. அப்புறம் இந்த மிஷினில் வரக்கூடிய இன்னொரு பார்ட்டு. இது எல்லாமே ஒரு ஸ்பேர் வச்சுக்கிறது. ரங்கசாமி ஐயாவுக்கு டீயுமே சமோசாம்பு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. அவர் எங்கேயோ வெளியில் போயிட்டாருங்களா. அப்புறம் பக்கத்தில் அப்படியே ரோஜா பூத்துருந்துதுங்க, அதை அப்படி காட்டிடலான்ட்டு பாருங்க. பன்னீர் ரோஸ் பாருங்க எப்படி அழகாக பூத்துருக்குதுன்னு, பார்க்குறக்கே செமையாக இருக்குதுங்க. உள்ள வண்டுகள்லாம் அப்படியே சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்லாங்களா? இது எதுக்கு ஓட்டி ஓட்டி காட்டுக்கிறீங்க? கிட்ட வந்தா இல்லை சாப்பிட்ல வாங்க. இங்கே ப்ரஷ் கட்டரில் அடித்தது இல்லைங்க. இங்கே வேறு கல் பூரா தெரிச்சு ஜன்னல் வரைக்கும் வந்து அடிக்குங்க பின்னாடி. நான் கூட ஏதோ யாரை தட்டுறாங்கன்ட்டு வந்து பார்த்தா பூரா கல்லாக வந்து தெரிக்குதுங்க. கொஞ்சம் தூரத்துக்கே கிட்ட நிற்கக்கூடாது. பூராமே அடிச்சாச்சுங்க இந்த லைன் பூரா. மாங்காய் வரைக்கும் சூப்பராக தொங்கிட்டு இருக்குது. எல்லாம் கல்லுகளில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மாங்காய்க்கு. அப்படியே போய் இந்த இலையறத்துல வாங்க. இந்தாங்க கத்தி. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அங்கே பாருங்க வேத்து பூத்து. இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் வேலையே ஆகுங்க. பார்க்குறவி என்னடா அழுக்கு ட்ரெஸ் வேணுன்னு வீடியோக்கு போட்டுருக்குறாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி கம்பெனி ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி ஒர்க்ஷாப்பில் ஓடுறக்கு, அந்த மாதிரி தோட்டத்தில் ஓடுறக்குன்னு. அது இந்த ப்ரஷ். எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த செல்வி எனக்கு கட்டி வைக்காம வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களை கட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரு சினிமாவுக்காவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இது காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்து என்ற கூட அல்லாடி. எனக்கு உண்மையிலேயே தோட்டத்துக்கு வந்து இங்கே வேலை செய்கிறது தான் பிடிச்சிருக்குது. சினிமாவெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே சினிமாவுக்கு போறது இல்லை, அங்கே போனால் தலைவலி வந்துடுதுன்ட்டு. இதில் காலையில் எந்திரிச்சு வந்தோம்னா ஒரு வேலை செஞ்சோமா சுறுசுறுப்பாக சூரிய வெளிச்சம் பட்ட மாதிரியும் இருக்குது, உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்குது. பார்க்குற செடி கொடிகள் பார்க்குறக்கே அத்தான ஒரு குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேற தாண்டி எனக்கு அடிக்கடி ஒரு வருத்தம் வரும். என்னடா நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இவர் ரொம்ப சிரமப்படுறாடா அப்படி மாற. அப்படி என்ன பண்ணுறது? சரி வாங்க, பசிக்கு காலம் கடந்த யோசனை போய் இலையறு இருக்குது. இதையெல்லாம் பார்க்குற போது தான் செல்வி, விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வருது இல்லையா? பாரு, இப்படி சிரமப்படுறாங்க, சிரமப்பட்டு அதனுடைய பலன் எதாவது இருக்குதா அப்படிதான் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் இல்லை, சில விவசாயிகள் நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்க. பெருவாரியான விவசாயிகள் வந்து நிறைய போட்டு வெள்ளாம வந்து நேரத்தில் வைரஸ் வர்றது, ஏதோ ஒன்று ஆயிடுது. ஒரு சந்தோஷத்துல செய்யறது. பருவ காலத்தை எதிர்கொள்ளணும், பூச்சிகளை எதிர்கொள்ளணும், நோய்களை எதிர்கொள்ளணும், மண்ணில் இருக்கிற சத்துக்களை எதிர்கொள்ளணும். இது எல்லாம் தெரிஞ்சு வந்ததுன்னா மார்க்கெட்டில் விலை இருக்காது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது விவசாயிகளை தொடர்ந்து அதே இடத்துல மேலே வராமல் இருக்க வச்சிருது. இருந்தாலும் ஒரு அவங்களால இருக்க முடியறது ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினைப்பாங்க. ஒரு மழைய கிளையோ வேஞ்சிடுச்சுட்டு உண்மையிலே சொல்ல சொல்லி விவசாய வேலை செய்கிறவங்கள நான் கையெடுத்து கும்பிட்றேன்.
அதுவும் அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, விவசாய வேலைகளில் ஈடுபடக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிரமெல்லாம் அளவில்லாத சிரமம், பாவம். சரி ரைட், நட கத்தி எடுத்துட்டு வாங்க, இலையை எடுத்துட்டு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாருங்க, இப்படி விவசாய வேலையை செஞ்சுட்டு அப்படி சோத்துக்கு வந்தோம்னா ராஜ உபச்சாரம் தானுங்க. சரி வாங்க, இன்னைக்கு இலையை எடுத்துட்டு போய் என்ன சோறு இருக்கோ தெரியல, வாங்க பார்க்கலாம் வாங்க. ஒன்றும் ஸ்பெஷலால ஒன்றும் இல்லை, வாங்க. நான் எனக்கு ஸ்பெஷல் சொல்லுவேன், ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க. தேங்காய் தொக்கு, மாங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அது இல்லாத வேற ஒரு தொக்கு இருக்குது. இப்போ இலையருங்க நேரமாகுது. 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு தான். இலையில அழுக்கு இல்லாத இலைய 2 இலை வேணும், 1 இலையா? 2. அப்புறம் நீங்கள் மட்டும் சாப்பிட போதுமா, நான் சாப்பிட வேண்டாமா? கேட்டுக்கணுமில்ல, நீ ஒரு வேளை சாப்பிட்டு தானே சாப்பிட்ருப்பேன். இல்லை இல்லை இல்லை, சாப்பிடல. அப்படியே கை கால் கழுவிக்குங்க. அங்கே ஒருத்தர் பாருங்க, அந்த பக்கம் ஒரு ரவுடி. நம்மளால கழுவ முடியாது, வாயுமே இந்த கையை மட்டும் கழுவிக்கிறேன். முத்தோட பரம எதிரி நிற்கிறான் பாருங்க. முத்து பார்த்தாலும் அவ்வளவுதான். 2 பேரும் இந்த பக்கம் வருத்தா அந்த பக்கம் வருது. கம்பி வேலி இருக்கிற தைரியத்தில் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருப்பானுங்க. டேய் ஏ புளியா, புளி வேஷம் போட்ட மாதிரியே இருக்கிறான் பாருங்க. என்னடா ஏ அவனுக்கே புத்த உன்னோட எதிரி. அப்படியே தண்ணியும் பிடிச்சி வைக்கணுங்க பறவைகளுக்கு, தீந்து போச்சு சட்டியில். சரி, முதல்ல கண்ணாடியில் குப்பை இருந்து கழுவிக்குங்க. கண்ணாடி கழுவிட்டு. சரி, முதல்ல பறவைகளை தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். அப்புறமா அப்படியே எடுத்து வந்து இங்கேயே வச்சுக்கல, பிடிச்ச கொண்டு போய் வச்சுக்கலாங்க. நல்லா குடிச்சு போடுதுங்க தண்ணியை. தினமும் வைக்கிறா, கொஞ்சம் கணிஞ்சிருது, அப்புறம் பாக்கி பூரா குடிச்சுக்குதுங்க. இன்னொரு சட்டி இங்கே அங்கே இருக்கு. இது என்னதான் செல்வே, இந்த மயில் இருக்குதுல்ல, மயிலுக்கு தண்ணி வைக்காம விட்டோம்னா இந்த சொட்டு நீர் பைப் எல்லாம் இருக்குதுல்ல, ஆமாங்க, அதுல தண்ணி இருக்குதுன்னு நினைச்சிட்டு அதை போட்டு கொத்து சேதம் பண்ணிடுதுங்களா? ஆமா, அதனால தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது பாதுகாப்பும் கூட பைப்புகளுக்குமே. ஆமா, அதுகளும் திருப்தியாக குடிச்சிட்டு போவாங்க. சரி வாங்க, நீ சாப்பிட்ருவீங்களாம்மா? சரி, பறவைகள் தண்ணி வச்சாச்சு, அது ஒரு நிறைவான வேலை. ஆமாம், இனி நம்ம சாப்பிட்றது தான். சாப்பாடு ஓட்டுறலாங்களா? என்னென்னு சாப்பாடுன்னு வருங்க. இது வேற இப்படி தான் உட்கார்ந்தோம்னா நம்ம உறவு சில பேர் திட்டுவாங்க, சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க ஐயா. ஆமாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் போட்டு சம்மணம் போட்டு உட்காந்துக்கு வருங்க. அவர் சம்மணம் போடுறதுல கொஞ்சம் சிரமங்களா, அதனால் சாப்பாடுங்க, பாவக்காய் தொக்குங்க, செல்வி ரசம் மணக்குது, ரசமுங்க, கத்திரிக்காய் பொரியலுங்க, எல்லாத்துக்கும் ஒன்று பாருங்க, எருமை தயிர். எருமை தயிருங்க. இதுதான் செல்வி இருக்கிறதுலையே ஸ்பெஷலான ஸ்பெஷல். போட்டுடலாங்களா சாப்பாடு? செல்வி என்னங்க, பாவக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, அருமை அருமை செல்வி. இந்த பாவக்காய் எது? பாவக்காய் நம்ம செடியில் வரைச்சதாங்க. ஓ, இப்போ ஒன்றும் வீண் பண்ணுறது இல்லை. பாவக்காய் தொக்கு இருக்குது, தக்காளி தொக்கு, வெங்காய தொக்கு. வெங்காயம் பொடி வெங்காயமாக இருந்தது வருங்க, அதையெல்லாம் சரி அவங்க உரிக்க மாட்டாங்க, நம்ம கடையில் கொடுத்தா குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அதனால அதை பூரா தனியாக எடுத்து வச்சுருந்து ஒரு 2 கிலோ வாட்டை ஆச்சுங்க. இந்த மாங்காய் தொக்கும் செய்யலாமா? மாங்காய் தொக்கும் செய்யலாமா? மாங்காய் தொக்கு செய்ய வேண்டியதுங்க. நீ எடுத்ததா ஒரு நாளைக்கு இப்படி 4-5 வகையா தொக்குகளை வச்சு அப்படி இட்லியோ இல்லை தோசையோ வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கு. சரி, எல்லாருக்கும் சாப்பிட்ற கூப்பிட்டுருங்க உறவுகளை எல்லாம். எனக்கே பத்தாம இருக்குது, வீடெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா
உடனே வந்துருவாங்க. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நான் உங்களுக்கு ஏதோ ஆனாலும் குசும்புதே. ஆனால் என்ன அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற போது நம்ம சாப்பிட்றது போது சாப்பிட்டு முடிச்ச கடைசியில் வயிறு வலிக்குமா? வலிக்காது. அப்படியெல்லாம் எந்த உறவுகளுமே அவங்கள நம்மளை விட நல்லாத்தான் சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சரி சரி. பார்சல் இயற்கையில் களை செடிகள் எல்லாமே தளதளன்னு இருக்குது. நாம நட போட்ட செடி தாங்க மாட்டேங்குது. களச்செடிக ஜம்முன்னு வருது, பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆமாம், வந்து பூத்து இப்போ காய்ச்சி எல்லாம் விதையா வந்தாச்சு. அது அப்படியே வாடுறக்கு இந்த மாங்காய் செடிக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட முட்டை நித்திய கல்யாண செடி இருக்குது செடி. ஆமாம், இது என்ன வறட்சி வந்தாலும் சரி ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்டு போய் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டுங்க. இப்போ கொஞ்சம் தூரம் அடிச்சு போட்டு பாருங்க வயரெல்லாம் மறுபடியும் மாட்டிட்டுக்கிறாருங்க. இது ஃபுல்லாக எத்தனை மீட்டர் மாட்டணுங்க? இது ஒரு 3 மீட்டர் வருதுக்குள்ள. அப்புறம் அது கட்டாக உள்ளுக்குள்ள இருந்து இழுத்துட்டுக்கிறதுங்களா? ஆமாம். பா 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 ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? இப்போ நீ அடுத்து மட்டும் இல்லை செல்வி, சரியான வாயாடி புள்ள. ஆமாங்க, இந்த வாயாடி புள்ளைக்கு ஒரு லைக் கொடுங்க. புள்ள. அடுத்தது என்ன கிளாஸ் சவி போகுது? யூகேஜி பியா? இப்போதான் பி போட்டாச்சா? சரி சரி. அக்கா இங்கே இன்னும் ஸ்கூல் இருக்குதா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சட்னியா? வெறும் சட்னியா சாப்பிட்டியா? நீ பாருங்க ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா ஐயா ஐயா ஐயான்ட்டு ஐயா பின்னாடியே தான் சுத்துவேன். என்ன சட்னி? கார சட்னியா? வெறும் சட்னி சாப்பிட்டியா? சாப்பாட்டுக்குள்ளயா? சரி சரி. சாப்பாட்டுக்குள்ள போட்டு சாப்பிட்டியா? ஆமா, ஸ்கூலுக்கு போல நீ லீவா? என்ன லீவு? எதுக்கு லீவ் விட்டாங்க உனக்கு? 60 நாள் லீவ் விடுவாங்களே எனக்கு. எதுக்கு? ஏன்னா யூகேஜி போனா 60 நாள் லீவ் விடுவாங்க. அப்படியா? உன்னை யார் அடிப்பா உங்க வீட்ல? மேம் வீட்டுல வந்து அடிக்கிறாங்களா? யாருக்கு அம்மா சொல்றியா? உம்மள மேம் சரண்யால வந்து அடிக்கிறது அவனைய? சரண்யா மேமா? சரண்யா தானே அடிக்கிறது. சரண்யா அடிக்குமா இல்ல ஆத்த அடிக்குமா? இல்ல கோபால் அடிக்குதா? அம்மா தான் சரண்யா மேம். உனக்கு மேம் வந்து சரண்யா தான். சரியான வாயாடி பிள்ளைக்கு டக்கு டக்குன்னு பதில் வரும். சரி, உனக்கு தூக்கி அப்படி வீசிடலாமா? சரி, வேற இந்த பிள்ளைக்கு தூக்கிங்க. இந்த பிள்ளைக்கு யாராச்சும் வேணும்னு சொல்லுங்க. என்னைய பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர்.